ஒரு 40 மிளகாய் சொல்லவே முடியல, நெடியேறுது. எண்ணெயை விட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கிடுங்க. 40 மிளகாய், ஒரு 3 கொட்டை புளி, அவ்வளோ கல்லுப்பு போட்டாச்சா. இப்போ நல்ல வெந்நீர் இருந்துச்சு, அதனால் போட்டேன். இல்லை பச்சை தண்ணியே 3/4 டம்ளர் விட்டு நல்லா அரைச்சாச்சா. இன்னமும் நைஸாக அரைச்சிட்டு அது மேலே பூண்டு பல் போட்டு. எதுக்கு மிளகாய் வறுக்கிறோன்றதோம்னா பூண்டு துவையில் கெடாமல் இருக்கும், அப்படியே வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டு போடுங்க. அப்படி நல்லெண்ணெயை விட்டு இருங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து பூண்டு எடுத்துகிட்டு வந்தேன். தலையும் வாழையும் மட்டும் நறுக்கிட்டு தோலோடையே அப்படியே வச்சுட்டேன். இதை அப்படியே போடலாம். இதுக்கு வெந்நீரை ஊற்றுவோம். மேலே தோல் பிச்சுக்கிட்டு வரட்டும், இல்லை அப்படியே போட்டுருவோம், தப்பு கிடையாது. இந்த அழுத்தமாக உள்ள கொண்டை வாளி இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நல்ல நாட்டுப்பூண்டு, மலைப்பூண்டு கிடையாது. நல்ல ஒரு 2 மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்குங்க, கல் போல் சூப்பராக இருக்குங்க. நல்லெண்ணெய் மேலே விட்டு ஒரு இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒரு டூரிஸ்ட்டு போகும்போது, இல்லை நம்மளே வெளியில் போகிறோம், அந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு வச்சுட்டா ஒரு இட்லி, தோசை. நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோன்னு வைங்களேன், ரொம்ப சிரமம். நல்லெண்ணெயே லாஸ்ட்டாக விட்டு அரைச்சிடலாம். தோலெல்லாம் எடுக்கவே தேவையில்லை. பாருங்கள், அப்படியே ஆரஞ்சாக மாறிடுச்சு. எவ்வளோ ரெட்டாக இருந்தது, பூண்டு போட்டோன்னே அப்படியே ஆரஞ்சாக மாறிடுச்சு. எதுக்காக நம்ம தண்ணியை எண்ணெயை ஊற்றி நம்ம நல்லெண்ணெயை ஊற்றி அடிக்கிறோன்னா வயிறு புண்ணாகாமல் இருக்கும். இந்த பூண்டு ரொம்ப நமக்கு டைஜஷனு, ரத்தம் சுறுசுறுப்பாகிறதுக்கு, இதயம் நல்லா துடிக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் காரமாக இருக்கும் எடுப்பில். அப்புறமா பார்த்திங்கன்னா காரம்லாம் அடங்கி போயிடும். போதும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொரு ஓட்டு கூட ஓட்டலாம். இல்லையா இப்படி நல்லாயிருக்கும், பூண்டாக நல்லா வரும், சூப்பராக இருக்கும் வாய்க்கு. பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க.